ஹalleluya. ரைட், சந்தோஷம். கவனிங்கள், அங்கே தாவீது என்கிற ஒரு ராஜா, அவர் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். எப்படி புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார்? சாமுவேல் அங்கே கர்த்தருடைய வார்த்தை வந்து அங்கே போகும்போது அங்கே தாவீது இல்ல, 7 பேரும் வந்துட்டாங்க. தாவீதை காணே. தாவீது புறக்கணிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட தாவீதின் தலையின் மேல் தான் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. புறக்கணிக்கப்பட்ட தாவீதின் மேல் தான் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது போல, புறக்கணிக்கப்பட்ட அந்த பெத்தேலிலே தான் கிறிஸ்துவானவர் பிறந்தார். புறக்கணிக்கப்பட்ட பெத்தேலில தான் யாரு பிறந்தது? கிறிஸ்துவானவர் பிறந்தார். அவர் பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரா என்று சொல்லுகிறார். அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததா இருக்கிறார். அங்கு அவர் மாட்டு தொழுவத்தில் வைக்கப்பட்டார். பிறந்ததுக்கு எழுதியிருக்க மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே வைக்கப்பட்டார் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் எங்கு பிறந்தார்? ஆனாலும் பெத்தேலில் பிறந்தார். ஹல்லேலூயா. பெத்தேல் கர்த்தருடைய அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடாக இருக்கிறது. நல்லது, கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இயேசுவின் பிரசன்னமானது புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இயேசுவின் பிரசன்னமானது புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. கவனிங்க, இயேசு பிரசன்னமாகும் போது அல்லது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு புதிய நம்பிக்கை ஒரு நபருக்கு அல்லது ஒரு தேசத்திற்கு அல்லது ஒரு சபைக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு அவருடைய பிரசன்னமானது புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. புதிய நம்பிக்கை, ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருந்தால்தான் புதிய நம்பிக்கை என்கிற ஒரு நம்பிக்கை அது காரியம், அது சாத்தியமாய் அமையும். கவனிங்க, புதிய நம்பிக்கை என்கிறது ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா தான் புதிய நம்பிக்கை. கவனிங்க, முன்பதாக உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது. ஆனால் வேதமோ சொல்லுகிறது அவருடைய பிரசன்னமாகுதலானது புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறதா. அப்படின்னா பழைய நம்பிக்கையோடு இருந்தீங்க, பழைய நம்பிக்கை இருந்ததால் ஒரு புதிய நம்பிக்கை அங்கே பிரகாசிக்கப்படுது, வெளிப்படுகிறது. அது சரிதானே? புரிஞ்சு கொள்றீங்களா? அவர் பிரசன்னமாகும் போது புதிய நம்பிக்கை வெளிப்படுகிறதா. அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பழைய நம்பிக்கை இருந்ததுனாலதான் புதுசா ஒரு நம்பிக்கை பிரசன்னமாகும், வெளிப்படும். ஹல்லேலூயா. நாம் அந்த புதிய நம்பிக்கையை வேதாகமத்திலே நாம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னமாகுதல், அவருடைய வருகையின் போது ஏற்படுகிற புதிய நம்பிக்கை, அதை நாம் வேதாகமத்திலே இருந்து ஒரு வசனத்தில் இருந்து வாசித்து நாம் அப்படியே தொடர்ந்து செல்லலாம். யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11 வார்த்தைக்கு உங்கள் செவிகளை திறந்து கொள்ளுங்கள். 21. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பாருங்கள், அங்கே லாசரு மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவோ அவ்வேளையில் அங்கே இல்லை. லாசரு மரித்துட்டார், இயேசு கிறிஸ்துவோ அவ்வேளையில் அங்கே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையானது இந்த மார்த்தாளுக்குள்ளே புதிய நம்பிக்கை என்ன செய்ததா? அது கொண்டு வந்தது. அவருடைய பிரசன்னமாகுதலானது, அவருடைய வருகையானது இந்த மார்த்தாளுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. என்னென்றால், நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன், அவர் உடனே சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று
என்னை விசுவாசிக்கிறவன் இன்றைக்கு மரித்தாலும் பிழைப்பான். கவனிங்க, நல்லது. இந்த லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. அவரை அடக்கம் செய்து விட்டார்கள், கல்லறைக்குள்ளே வைத்து விட்டார்கள். கவனிக்கவும், கல்லறைக்குள்ளே வைத்து விட்டு விட்டார்கள். இப்பொழுது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை அற்று போய்விட்டது. அவர் இருந்திருந்தால் அவன் மரித்திருக்க மாட்டான். அதுதான் பழைய நம்பிக்கை. என்னது? அவர் இருந்திருந்தால் மரிச்சிருக்க மாட்டார், உண்மைதான். ஆனால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதுதான் புதிய நம்பிக்கையை அவனுக்குள்ளே கொண்டு வந்தது. அல்லேலூயா. கவனிங்கள், புதிய நம்பிக்கை என்பது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மார்த்தாளுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை அது கொண்டு வந்தது. ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பாக சம்பவிக்கும், ஏதோ ஒரு காரியத்தை இவர் கண்டிப்பாக செய்வார், இவரால் ஏதாவது இந்த காரியத்தை செய்ய முடியும், ஒருவேளை இவரால் லாசருவை உயிரோடு கூட கொண்டு வர முடியும் என்கிற அந்த நம்பிக்கை அந்த மார்த்தாளுக்குள்ளே அங்கே வந்தது. கவனி கவனி, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலானது, அவருடைய வருகையானது, அந்த பாதையிலே அவர் வருகிற அந்த வருகையானது மார்த்தாளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை, ஒரு வெளிப்படுத்தலை அது கொண்டு வந்து மார்த்தாளுக்குள்ளே விதைத்தது. அது முளைத்தது, அது கனியும் கொடுத்தது. லாசரு உயிரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்னும் புரியல, சில காரியங்களை நாம் அப்படியே பார்க்கலாம். கவனிங்கள், இந்த சகேயு, இந்த இயேசு யார் என்பதை பார்ப்பதற்காக அவருடைய பிரசன்னமாகுதலை அவர் மரத்தில் இருந்து பார்த்தார். அவருடைய வருகை, அவரை சுற்றி அநேக கூட்டம் அவருக்கு கிட்ட போகவே இல்லை. அவர் வருகிறார். இந்த சகேயு அங்கே மரத்தில் இருந்து அவரை பார்க்கும்படிக்கு மிகவும் ஆசைப்பட்டார். நல்லது, நீங்கள் அறிந்தபடி. ஆனா இந்த சகேயுடைய வீட்டுக்கு, நான் இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு வருகிறேன், அவருடைய வீட்டுக்கு போய் சகேயுவோடு எந்த வார்த்தையும் பேசவில்லை என்று வேதம் சொல்லுது. எல்லாரும் சகேயுவோடு எந்த வார்த்தையும் அவர் பேசவில்லை. ஆனால் சகேயுக்கு வீட்டுக்குள் அவர் பிரவேசிக்கும் போது சகேயு என்ன செய்து விட்டார்? மனம் திரும்பி விட்டான். சகேயுக்குள்ளே புதிய நம்பிக்கையை அது கொண்டு வந்தது அவருடைய வருகை. சகேயுடைய வீட்டுக்குள்ளே அவருடைய வருகையானது, அவருடைய பிரசன்னமானது சகேயுக்குள்ளே புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது, புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அவன் ஒன்றுமே செய்யல. சகேயு, நான் யாரிடத்திலாவது ரெட்டந்தனியாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் கொடுக்கிறேன். அவருடைய வருகையானது சகேயுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய மாற்றத்தை, புதிய விசுவாசத்தை சகேயுக்குள்ளே கொண்டு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகையை முதலாவது சகேயு விரும்பினார். முதலாவது அவருடைய வருகையை சகேயு எதிர்பார்த்தார். சகேயு அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பி அந்த மரத்துக்கு முதலாவது மார்த்தாள் அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய வருகையை எதிர்பார்த்து அவர் வருகிற வழியை கண்டு ஓடினார். நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னமாகுதலை, புதிய மாற்றத்தை அல்லது புதிய நம்பிக்கையை நாம் விரும்புவோமானால் நாம் அதே போல நாம் அந்த பாதையிலே நடக்க வேண்டியவர்களாயிருக்கும். நீங்க இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த பாதையில் நடக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அந்த பாதையிலே நடந்து, அவர் வருகிற பாதையிலே நடந்து, சகேயு அவர் வருகிற அந்த மரத்திலே அந்த பாதையை கண்டுகொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களும் அவருடைய பிரசன்னமாகுதலை, அவர் புதிய நம்பிக்கை, புதிய வெளிப்படுத்தலை, புதிய விசுவாசத்தை நீங்கள் கண்டுகொள்ளணுமா இருந்தால் முதலாவது நீங்கள் அதுக்காக நீங்கள் ஜீவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள், உங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள், உங்களை அந்த வார்த்தைக்கு திசை திருப்ப வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அவர் வருகிற பாதைக்கு நீங்கள் உங்களை திசை திருப்ப வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். எங்கேயோ இந்த சகேயு அவன் திசை திருப்பி அவரை பார்க்கும்படி ஓடினான். எங்கேயோ இந்த மார்த்தாள் அந்த பாதைக்கு அவரை பார்க்கும்படி ஓடினான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ரைட். இன்னொரு கட்டம் அங்க லூக்கா 24:44 பாருங்க.
அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்து அவர் அப்போதைக்கையில் அவர் கண்டு 25 24 25 பாரு ஓ லூக்கா 24 25 எம்மாவுஸ் சீசர்கள் 25 வருஷம் அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து கவனிங்கள். அங்கே எம்மாவூர் சீசர்கள் அங்கே அவருடைய மரணத்துக்கு பின்பதாக அவரை குறித்ததான வார்த்தைகளை அங்கே வர்ணித்துக் கொண்டு அங்கே இருந்தவர்களுக்கு அங்கே அவர் மறைத்து விட்டார், நாம் என்ன செய்வது என்று காரியங்களை அவர்கள் கரைத்து கொண்டு வருகிற பொழுது யாரோ ஒருவர் கூட இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட என்ன செய்தார், வழிபோக்கனை போல அவர்களோடு கூட அவர் உரையாடினார். அந்த காரியம் முடிந்து அவர் அப்பம் விட்ட பிற்பாடு அவரை அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் கண்கள் திறக்கப்பட்டதற்காக அவர் மறைந்தார். இது உங்களுக்கு அறிந்திருக்கிறது. ஆனால் அவங்க அப்பதான் அந்த வெளிப்படுத்தலை அவர்கள் சொல்றாங்க. அவர்கள் எங்களோடு கூட அந்த காரியத்தை பேசிக்கிட்டு வரும்போது எங்களுக்குள்ள அந்த இருதயம் கொழுந்து விட்டு அந்த வார்த்தைகள் வெளிப்படும் போது அங்கேயே அவங்களுக்கு கொழுந்து விட்டு என்ன செஞ்சிட்டு அவருடைய பிரசன்னமாகுதலானது அந்த பாதையில இருக்கும் போது அவருடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படும் போது அங்கே இருதயம் என்ன செஞ்சிச்சு, கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. உங்களுக்கு கொழுந்து விட்டு எரியலைன்னா உங்களுக்குள்ள என்ன பிக்கப்படலைன்னா உங்களுக்கு அப்பம் என்ன செய்யப்படல, என்ன இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா உங்களுக்கு அப்பம் என்னமே. அப்பம் பிக்கப்படும் போது, வார்த்தை பிக்கப்படும் போது, வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த கண்கள் உங்களுக்கு, அப்பொழுது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்நேரம் முதல் இவர் யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா. ரைட். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமானது புதிய நம்பிக்கையை கொண்டு வருவதுதான் என்னுடைய செய்தி. ஆகையினாலே நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து அதை கண்ணோட்டமாய் நாம் பார்க்க போகிறோம். ரைட், எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஒன்பது 11 பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நல்லது. அவருடைய பிரசன்னமானது, அவருடைய வருகையானது புதிய நம்பிக்கையை கொண்டு வருவதை தலைப்பாயிருக்கிறது. நான் அதிலிருந்து பேச விரும்புகிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய். கவனிங்கள். தேவன் முதலாய் இந்த பூமியை அவைகள் உள்ளவைகளையும் எல்லாம் உண்டாக்கி அதை ஆதாமுக்கு, மனிதனுக்கு அதை ஆளுக்கு கொடுத்து, பின்பதாக மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவிசுவாசித்து அங்கே பாவத்திலே விழுந்தான். பாவத்திலே விழுந்த மனிதனை அவர், கவனிங்கள், ஏனெனிலே தேவனாகிய கர்த்தர் இது எல்லாம் கொடுத்த பின்பு அந்த பாவத்திற்கு பின்பு முதலாய் அவர் வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். அவருடைய வருகையா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அங்கே ஏனெனிலே வருகிறதா இருக்கிறது. அப்பொழுது ஆதாம், அதற்கு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆதாம் பயந்து ஒளிந்து கொண்டார். என்னது? பயந்து ஒளிந்து கொண்டார். கவனிங்கள்,
இந்த ஆதாமும் இந்த ஏவாளும் செய்த பாவத்தினாலே இவர்கள் மறைத்து போயிருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய வருகையானது ஏதேனிலே புதிய ஒரு வழியை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதேனிலே அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அவருடைய வருகையானது, அவருடைய பிரசன்னமானது ஏதேனிலே வந்திருக்காவிட்டால் ஆதாமுக்கும் ஆதாமின் மனுகுலத்துக்கும் புதிய நம்பிக்கை வெளிப்பட்டிருக்க மாட்டார். அன்றைக்கு அவருடைய வருகை, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற அந்த நேரத்தில் அவருடைய ஏதேனின் வருகையானது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்களுடைய மனுக்குலத்திற்கும் ஒரு புதிய வழியை அது காண்பித்தது, அல்லது புதிய நம்பிக்கையை அது கொண்டு வந்தது. எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ளும்? அவர் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும்படி உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் மீட்பின் திட்டத்தை ஏதேனிலே கொண்டு வந்து கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் மீட்கும்படிக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுத்து ஆதாமுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஒரு புதிய நம்பிக்கை அவர் அங்கே ஏதேனிலே கொடுக்கிறார். கவனிக்கவும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவனமாகவே 430 வருட காலமாக அவர்கள் சிறைப்பட்டிருந்தார்கள் எகிப்திலே அடிமைத்தனமாய். அவருடைய வாக்குத்தத்தம் தான் அது. அவர்கள் அடிமைத்தனம் அவர்களாக போகவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் அடிமையாய் பாராளை 400 வருடம் அவர்கள் அடிமையாய் சேவிப்பார்கள். அந்நிய இடத்திலே அவர்கள் அடிமையாய் இருப்பார்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அதை கிருகை செய்தது. அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் 400 வருடம் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். ஆனாலும் ஆபிரகாமுக்கு அவர் பேசியது 400 வருடம். ஆனால் 430வது வருடத்திலே தான் அவர் என்ன செய்தார்? மோசேயை அனுப்ப வேண்டியது. கவனிங்கள், இந்த மோசே என்கிற நபரை அவர் அங்கே முச்செடியிலே, அந்த எரிகிற முச்செடியிலே சந்தித்து மோசேக்கு அவர் கொடுத்த வார்த்தை தான் மோசேக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. மோசே ஒரு பழைய நம்பிக்கையில் இருந்தார். அதைத்தான் இப்பொழுது நாம் கண்டுகொள்ள வேண்டியவர்களாய், நாம் இன்றைக்கு அதை கண்டுகொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறதற்கு அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மோசே தன்னுடைய பிறப்பிலே தான் இந்த எபிரேயர்களை விடுதலையாக்க பிறந்தவர் என்பதை மோசே தாயின் மூலமாய் அறிந்திருந்தார். நான் தான் இந்த ஜனங்களை விடுதலையாக்க பிறந்தவர் என்பதை அறிந்திருந்து, கவனியுங்கள், அங்கே நடந்த ஒரு சண்டையிலே ஒரு கொலையை செய்து விட்டார். யாரு? மோசேயே அந்த சண்டையிலே கொலை செய்தார். ஒரு ஜூதனுக்காக, இஸ்ரவேலுக்காக. ஏண்டா இவர் பார்வோன் சைடுல இருந்து ஒரு எகிப்தியனா இருந்து அங்கே வளர்க்கப்பட்டு ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்கக்கூடிய ஒரு தலைவர், சாதாரண ஊராளியில் ஒரு தலைவர். மோசே ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தலைவர். அவன் ராணுவ தளபதி என்றார் தீர்க்கதரிசி. மோசே யாரு? ஒரு ராணுவ அதிகாரி, ஒரு போருக்கு முன்பதாக வகுக்கக்கூடிய ஒரு அதிகாரி மோசே. அவர் சாதாரணமான இல்லை, அவரும் ஒரு பலம் வாய்ந்தவர். எல்லா பயிற்சிகளிலும் தேர்ச்சி அடைந்தவர். ஒரு பார்வோனுடைய ஸ்தானத்தில் வளர்ந்தவர், பார்வோனுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டவர். அவர் சாதாரணமான சகல பயிற்சிகளினாலும் அவர் கையாளப்பட்டவர். அரசியல் முறைமைகளை அவர் அறிந்தவர். எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற அந்த வழிநடத்தும் தன்மையை அவர் கற்றுக்கொண்டவர். ஒரு ராஜா அவனமாக அந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அவன் தேசத்தின் முறைமைகளை மோசே அறிந்தவர். அந்த நாட்களிலே எகிப்து எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்தது. பலம் வாய்ந்த ஒரு அரசு, பார்வோன் அரசு ஒரு பலம் வாய்ந்த அரசு. அதை யாராலும் மேற்கொள்ள முடியாது, அதை யாராலும் நெருங்க முடியாது. பார்வோன் அவ்வளவாய் கட்டமைத்து இருந்தான் அவருடைய வல்லமையினால், அதிகாரத்தினால். அப்பேற்பட்டதான ஒரு நேரத்திலே இந்த மோசே எழுப்பி ஒருவனை கொலை செய்து, அந்த கொலை 4 பேருக்கு தெரிய வந்து கடைசியில் என்ன செய்தார்?
ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. இது கர்த்தருடைய செயல். கவனியுங்கள். ஆனால் மோசேக்குள் இருந்த பழைய நம்பிக்கை தான் மோசே அந்த பழைய செய்ய வைத்தது. நான் இந்த ஜனங்களை விடுதலையாக்க அனுப்பப்பட்ட ஒருவன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவருடைய முயற்சி அநேக தடவைகளை தோல்வியை தழுவியது. ஆனாலும் மோசே இந்த முச்சடியிலே அவரை சந்தித்ததும் அவனுக்குள்ளே புதிய நம்பிக்கை வெளிப்பட்டது. இனி என்னால் அல்ல, கண்டிப்பாக இவரால் அந்த ஜனங்களை விடுதலையாக்க முடியும். என்னுடைய சரீர பலத்தினால் முடியாது, ஆனாலும் தேவனால் முடியும் என்பதை அந்த முச்சடியிலே மோசே ஒரு புதிய நம்பிக்கையுடையவனாய் புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு ஒரு அக்னி ஸ்தம்பத்துக்குள்ள பேசியவர் இன்றைக்கு ஒரு அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மோசேக்கு மேக ஸ்தம்பத்துக்குள்ளாக இருந்து பேசியவர் இன்றைக்கு ஒரு மேக ஸ்தம்பத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்தி அங்கிருந்து எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்களும் அடையாளத்தை விரும்பினார்கள். இன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் அடையாளத்தை விரும்பினார்கள். ஆனா அன்றைக்கு மோசேயுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களோ அந்த கானானுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான பலனை அடைந்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு கவனிங்கள். நானும் நீங்களும் வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க வேண்டுமானால், இங்கே கவனிக்கவும், வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கீழ்ப்படிய விரும்புறீங்களா? இன்னும் அந்த ஜனங்கள் மாதிரி இன்னும் அந்த ஜனங்கள் மாதிரி ஒரே முறுமுறுப்பும் ஒரே வாக்குவாதமே ஒரே கீழ்ப்படியாமை அந்த தன்மைகள் அந்த மோசே அது ஒரு குடும்பம் மாதிரி. இது மோசே அழைத்து வந்த ஜனங்கள் ஒரு குடும்பம் மாதிரி. கவனிகள். மோசே அழைத்து வந்த ஜனம் ஒரு குடும்பம் மாதிரி. மோசே சொல்றத அவங்க என்ன செய்தாங்க? சத்திய பிரமாணமா எடுத்துக்கொண்டார். மோசே தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பிரமாணங்களை அவர்கள் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அவருடைய ஒவ்வொரு விசிறிக்கும் ஒவ்வொரு குற்றுக்கும் ஒவ்வொரு தரக்கும் நாம் கீழ்ப்படிய கடமைப்படும். அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. அது அவருடைய வார்த்தை. சரிதான். அப்படி என்றால் இந்த வேதாகமத்தில் அவர் கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அதற்கு முரணானவைகளை நாம் செய்தும் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று பேசிக் கொள்வதில் எந்த ஒரு அர்த்தமும். கவனிங்கள். ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்ததும் அவனுடைய பழைய எல்லாமே புதிதாயின் என்று அவன் அங்கே அறிக்கையிடுகிறான். ஆனாலும் அவன் எழுப்பி அவன் பின்பதாக போய் அவனுக்குள்ளே பழைய அதே காரியங்கள் வெளிப்படுமானால் அங்கே என்ன? நாம் சொல்லுகிறோம், நாம் ஞானஸ்நானம் எடுத்தால் நாம் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டோம். உனக்குள்ளே எப்படிப்பா அந்த தன்மை கிரியை செய்யணும்? தீர்க்கதரிசியை கேள்வி கேட்கிறார். ஞானஸ்நானம் எடுத்ததும் அதே தன்மை எனக்குள்ளே வருகிறது என்றால் அது என்ன? ஊழியரே எனக்கு அதை சொல்லும். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் எனக்குள்ளே பழைய தன்மை கிரியை செய்கிறது. தீர்க்கதரிசியே என்ன காரணம்? அதே முறைமை, அதே சிந்தனை, அதே நடைமுறை எனக்குள்ளே கிரியை செய்து தீர்க்கதரிசியே என்ன பிரச்சனை? இங்கே இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நீ அடக்கம் பண்ண போது எழுதப்படும் போது உன்னுடைய பாவ கிரியை பழைய கிரியைகளை தேவன் அகற்றுகிறார். ஆனாலும் ஆத்துமாக்குள்ளே உன்னை ஏவிய ஒன்று இருக்கிறது. உன் ஆத்துமாக்குள்ளே உன்னை அதை செய்யும்படி தூண்டிய ஒன்று இருக்கிறது. அந்த தன்மைகள், நீ செய்த எல்லா தன்மைகளும் உன்னை விட்டு விலகி விட்டது. ஆனால் உன்னை ஏவிய ஒன்று உன் ஆத்துமாக்குள் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல். நீ அனுதினமும் அதற்கு எதிர்த்து இல்லைங்களா? அதுதான் நீதிமானாக்கப்படுதல். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்றாக நான் அறிந்து கொண்டேன்.
ஒவ்வொரு நாளும் அது என்னை ஆளுகை செய்யும்போது நான் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு பிறகுதான் நீ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும். முதல் அந்த விசுவாச படிமானத்தில் நீ எதிர்த்து நிற்கப்படும். ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிர்த்து அந்த பழைய தன்மை உணர்வுல தூண்டப்படும் போது எதிர்த்து நில்ல, எதிர்த்து நில். வேணுமெண்டா கட்டிங்க ராசி வச்சிருந்தா போடல, வாட்ஸ்அப்ல நான் போடுவேன். எதிர்த்து முதல்ல அந்த தன்மைக்கு விரோதமாய் நீ செயல்படு. அது உன்னை தூண்டினா நீ வழி என்ன செய்ய மாட்டேன்னு அதை அறிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே தன்மை எனக்குள்ள கிரியை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே நான் பழையவனை ஒழித்து போன இயேசுவின் கிரியை செய்வார். அந்த நேரமே அவர் விசுவாச அந்த பிரசான வார்த்தைகளை வச்சுட்டு நீ புறப்படு. நீதிமானாக்கப்படுதல் என்பது பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு கண நொடியிலே நடந்து விடுகிறதில்லை. அது உங்கள் ஜீவியத்திலே நடக்க வேண்டியது. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன், அந்த ஒரு வார்த்தையில் அது முடிவதில்லை. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்தமாக்கப்பட்டேன், அந்த ஒரு வார்த்தையில் அது நிறைவேறுதல் அல்ல. அந்த பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்பது உன்னுடைய ஜீவியமாயிருக்கிறது. நீதிமானாக்கப்பட்டேன் என்பது உன்னுடைய ஜீவியமாயிருக்கிறது. இந்த ரெண்டும் ஜீவியமா இருந்தா தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். புரியுதா? இது ரெண்டும் ஜீவியமாயிருக்கிறது. நான் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டேன் நல்லது, நான் பரிசுத்தமாக விட்டதா? அப்படி என்றால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு தரம் தானே நீங்கள் சிறைப்பட்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள், 2 முறை அல்லவே. ஒரு முறைதான் ஒருவன் சிறைப்பட்டிருந்தான், அவனை விடுதலையாக்கி விட்டார். இப்பொழுது நீங்கள் வெளியேயும் உள்ளேயும் அப்படி சிறைப்பட்டவர்களாக இருக்க முடியும். நீங்கள் இப்பயும் சிறைப்பட்டும் சிலுவைக்கு முன்பும் சிறைப்பட்டும் இருக்கிறார். அது எந்த காரியம்? நீங்கள் ஒன்று கட்ட வைக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லாட்டி கட்டப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய கட்டு அவுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்லவே. ஆகையினாலே நீங்கள் அனுதினமும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே பிரயாணம் செய்யுங்கள். ஏன்னா நீங்கள் கட்ட வைக்கப்பட்டவர்கள். புரிகிறதா? நீங்கள் கட்டப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் அன்றைக்கு கட்டப்பட்டவர்கள் தான், நீங்கள் வெளியே கட்டப்பட்டவர்கள். நீங்களும் கட்டு அவுக்கப்பட்டவர்கள், விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே நீங்கள் பரிசுத்தப்படுத்துவதற்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கணும். சில பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு மேலாண்டவர் எனக்கு இது, ஏனாண்டவர் எனக்கு அது, ஏனாண்டவர் எனக்கு விதை சொல்ற அந்த அந்த விதையானது இருக்கிறது. அதை என்ன செய்யணும்? நீ போராடி 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 மேற்கொண்டு அங்கே நீ நடத்தப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அவர் அழகான விளக்கத்தை இருக்கிறார். அது ஆத்மாவை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டிய, ஆத்மாவுக்கு நீங்கள் விரோதமாக இருக்கிறதுக்கு அது மறைத்து போகும். அது எதனாலே மறைக்க போகிறது? அந்த தன்மை, ஹலோ, அந்த தன்மை எதனாலே மறைத்து போகிறது? உங்களுக்குள்ளே அந்த உருவாகின தன்மை எதனாலே மறைத்து போகிறது என்றால், நீங்கள் அதை எதிர்த்து நிற்கும் போது அது உங்களுக்குள்ளே மறைத்து போகும். நீங்கள் எதிர்த்து நிற்காத பட்சத்திலே அது உங்களுக்குள்ளே முளைக்கும். நீங்கள் அதை எதிர்த்து நிற்கிற வழியிலே அது உங்களுக்குள்ளே மறைக்கும். புரியுதா? புரிகிறதா? புரிகிறதா? இப்ப இன்னும் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே உணரப்படவில்லை. கவனிங்கள். அப்படி என்றால் இந்த மோசே அந்த அக்னி சர்ப்பத்தை சந்தித்த போது ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்தது? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தந்தையாய் இருந்தார். கவனிக்கவும், ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் தந்தை, விசுவாசத்தின் தந்தை. அந்நியராக இருந்து அழைக்கப்பட்டார். இங்க கவனிக்கவும், ஆபிரகாம் கர்த்தருடைய தூதனை காணும் மட்டும் பழைய தன்மையில் இருந்தார். ஆனால் அவருடைய வீட்டிலே அந்த 3 புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுடைய வீட்டிலே தங்கினார் என்றும், லோத்தினிடத்திலே 2 தூதர்கள் போனார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது அல்ல. ஆனால் ஆபிரகாமிடத்திலே அன்றைக்கு அவர் அந்த வாக்குத்தத்தத்தை உரைக்கும் போது ஆபிரகாமுக்குள்ளே புதிய நம்பிக்கையை, ஆபிரகாம் புதிய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே அவருடைய பிரசன்னமானது என்னது? ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே அவருடைய பிரசன்னமானது ஆபிரகாமுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அது என்னவென்றால், நான் இந்த நியாய தீர்ப்புக்கு சம்பந்தப்பட்டவனே இல்லை. ஆபிரகாமுக்கு தேவனுடைய பிரசன்னமானது ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. எனக்கும் இந்த சோதோமுக்கும் எந்த சம்பந்தமுமே
எனக்கும் இந்த நியாய தீர்ப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கும் இந்த தேவனுடைய வருகைக்கும் சம்பந்தம் என்னென்றால் அவர் நடக்க போகிறவர்களை வெளிப்படுத்தியதான் அந்த பிரசன்னமாகும். உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பார் என்பதுதான் அந்த பிரசன்னமாகுதலின் வெளிப்படுத்தலாயிருக்கிறது. ஹல்லேலூயா. குறித்த நாட்களிலே உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்பதுதான் அந்த வருகையின் பிரசன்னமாகுதலின் வெளிப்படுத்தலாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த வருகையிலே ஒன்றை கண்டு கொண்டார். அதாவது ஆபிரகாமுடைய வீட்டின் வருகையிலே நான் இந்த நியாய தீர்ப்புக்கு எம்பத்திலும் சம்பந்தப்பட்டவரே அல்ல, எனக்கும் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பின் சம்பந்தம் இல்லை, எனக்கும் தேவனுடைய வெளிப்படுத்தலுக்கு தான் அந்த சம்பந்தமாக இருக்கிறது அந்த வருகை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொள்ளீங்க? சரி, இதுக்கு புரிஞ்சு கொள்ளாட்டி போவோம். கவனிங்க, பவுல் சவுல் என்று முன்பதாக அழைக்கப்பட்ட சவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷங்களை துன்பப்படுத்தியோர். ஸ்தேவானை அங்கே கொலை செய்யும் போது, சரிதானே, ஸ்தேவானை கொலை செய்யும் போது அதுக்கு சைன் வச்சவர் பவுல். என்ன வச்சவர்? இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்தி ஏற்கனவே இந்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் இவர் செய்யப்பட்ட ஜனங்களை அங்கே திசை திருப்பிய காரணத்துக்காக, அந்த குற்றத்துக்காக இவருக்கு நாங்கள் மரண தண்டனை விதிக்க நானும் இதில் கையொப்பமிடுகிறேன் என்று சொல்லி பவுலும் கையொப்பமிட்டார். பவுலும் என்ன சொன்னார்? கையொப்பமிட்டார். அநேக பரிசுத்தவான்களையும் விசுவாசிகளையும் துன்புறுத்த பவுல் அவர் பிரயாணம் பண்ணிய வழியில் கவனிக்க. பவுல் எந்த வழியில இருந்தார்? பவுல் பிரயாணம் பண்ணின வழியில தேவன் தமஸ்கு வழியிலே பவுலை சந்தித்தார். எப்படி சந்தித்தார் என்றால் ஒரு ஒளியிலே அவரை சந்தித்தார். அந்த ஒளி அக்னி ஸ்தம்ப ஒளி. என்ன ஒளி? அக்னி ஸ்தம்ப ஒளியிலே பவுலை அன்றைக்கு பவுலை அக்னி ஸ்தம்பத்திலே அவர் வந்து சந்திக்கும் போதுதான் பவுலுக்குள்ளே புதிய மாற்றத்தை அல்லது புதிய நம்பிக்கையை பவுல் பெற்றுக் கொண்டார். சவுலாகிய அந்த நபர் பவுலாகிய பெரிய சுவிசேஷகராய் மாற்றப்பட்டு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வருகையானது, தேவனுடைய பிரசன்னமானது ஒரு புதிய நம்பிக்கையை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அதை பெற்றுக்கொள்கிற அல்லது பார்க்கிற அந்த நபர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கும் நானும் நீங்களும் ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஒரு புதிய நம்பிக்கை. என்ன கவனிக்கிறோம்? என்ன நம்பிக்கை? ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே ஒரு கோட்பாட்டிலே சபையென்ற பிரமாணத்திலே தேவனுடைய அங்கே ஒழுங்கென்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் அங்கே கட்டப்பட்டவர்களாய் ஜீவித்து, ஸ்தாபன கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே நாம் ஜீவித்து, தேவனை திருத்துவ தேவனாக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையிலே தேவனுடைய புதிய நம்பிக்கையானது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை எங்களுக்கு அனுப்பி, அந்த தீர்க்கதரிசி அங்கே தீர்க்கதரிசி அக்னி ஸ்தம்பத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு, அந்த தீர்க்கதரிசிக்கு மேலுக்கு கூட தேவனுடைய பிரமாணங்களை வாக்குகள் வேத வார்த்தைகளை கொடுத்து அங்கே இந்த காலத்தின் நிறைவேற்றுதலின் செய்தியாளராக அவரை அங்கே தேவன் அனுப்பி உங்களுக்கும் எனக்கும் புதிய நம்பிக்கையை அவர் கொண்டு வந்தார். அந்த புதிய நம்பிக்கையானது இந்த வார்த்தைக்குள்ளாகத்தான் அங்கே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்ற நம்பிக்கையை கொண்டு வந்தது. என்ன பிசாசு உங்களுக்கும் எனக்கும் அது புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது எதென்றால், நாம் எடுத்துக் கொள்ளப்படுதலிலே போவதற்கு இந்த வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. வேறு எந்த வழியிலும் நாம் பிரயாணம் செய்ய முடியாது. நாம் பிரயாணம் செய்ய வேண்டுமானால் இந்த பலமுள்ள தூதருடைய செய்திக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரெட்னாம் அல்ல, பிரெட்னாவுக்குள் இருந்து பேசிய அந்த பலமுள்ள தூதருடைய செய்தியை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதே தூதருடைய செய்திக்குள்ளாக இருக்கிறோம். அவர் மரித்து விட்டார், ஆனாலும் அவருக்குள் கொடுக்கப்பட்ட அந்த சத்தத்தின் நாட்களிலே நாம் ஜீவிக்கிறோம். சத்தம் இன்னும் ஓய்ந்து விடவில்லை. அவர்தான் மரித்தார். அந்த சத்தம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய வருகையின் நாள் முடிவு மட்டும் அது இன்றைக்கும் அந்த
மனவாட்டியோடு அது பேசிக்கிட்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அது உங்களோடு என்னோடும் அது சத்தம் தான் பேசிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அந்த அக்னி ஸ்தம்பத்தை சுட்டி காட்டுகிறேன் என்றால், இன்றைக்கு நான் அந்த 1963 வேத ஸ்தம்பத்தை சுட்டி காட்டுகிறேன் என்றால், அந்த சத்தம் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. அமல் வேறு ஒன்றுமல்ல. அந்த சத்தம் எப்பொழுது ஓய்ந்து விடும் என்றால், அது மனவாட்டியானவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த சத்தமானது ஓய்ந்து விடும். அது நிறைவேறிவிடும். அது முடிந்து விட்ட ஒன்று, அது பழையது. இப்பொழுது புதிய ஒரு நம்பிக்கை, அதுதான் இந்த அடையாளம். புதிய நம்பிக்கை, புதிய இந்த அடையாளங்கள் தான் எங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. புதிய வெளிப்படுத்தல் தான் எங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அந்த 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 ஆதாம் ஏதேனில் நடந்த அந்த காரியங்களை ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அந்த திருத்துவ காரியங்களை குறித்து போதிக்கும் போது அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இயேசுவை குறித்தான வெளிப்படுத்தலை அவர்களுக்கு கொண்டு வரும்போது அது புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த புதிய நம்பிக்கையானது எங்களுக்குள்ளே உருவாக தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலை அல்லது தேவனுடைய இந்த வருகையின் பிரசன்னமே காரணமாயிருக்கு. அல்லேலூயா. அன்றைக்கு மார்த்தாவை சந்திக்க அவருடைய வருகையின் பிரசன்னம் அல்லது அவருடைய வருகை தான் அந்த மார்த்தாவுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை அல்லது ஒரு காரியத்தை அங்கே உண்டாக்கியது, ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. சகையை வீட்டுக்குள்ளே அவருடைய வருகை தான் அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது. மோசேயிடத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அங்கே இருந்து வானத்திலிருந்து அவர் இறங்கிய அந்த வருகை தான் அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. அங்கே நோவாவின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நோவாக்குள்ளே வரும்போதுதான் நோவாக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அவனமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை அனுப்பும் போது அல்லது அவருடைய பிரசன்னமாக வரும்போது அது புதிய நம்பிக்கையை கொண்டு வந்தது. அந்த 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 கானானிய ஸ்திரீ, அது மன்னிக்கவும், அந்த கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயானவள் அந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு இருந்த போது, இருதயத்தின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டு இருந்த போது அவர் சொன்னார், இப்படியாக தான் மேசியா வரும்போது அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய அந்த வருகையை, அந்த பிரசன்னமானதிலே அந்த ஸ்திரீ இருந்த போதுதான் அவர் யார் என்பதை கண்டுகொண்டார். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அறிவு அவரை கண்டுகொள்ளவில்லை, ஆனால் அன்றைக்கு இருந்த வெளிப்படுத்தல் தான் அவரை கண்டுகொண்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சத்தம் யாருடைய என்பதை அறிந்திருக்கிறோம் என்றால் அதுதான் அந்த வருகையின் பிரசன்னமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுகிறார், அவர் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன் 6 அல்லது 4, அவருடைய வருகையின் பிரசன்னமாகுதல். அல்லேலூயா. விரும்பும் யாவருக்கும். இன்றைக்கு நீங்க அவருடைய வருகையின் பிரசன்னத்துக்குள்ளாய் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது அவருடைய வருகையின் பிரசன்னமாய் இருக்கிறது. ஆகையினாலே இவர்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகத்தை அவர் கொண்டு வருகிறது. என்ன? உலகத்தின் காரியங்களை குறித்ததான காரியம் அல்ல, தேவத்துவத்தின் காரியங்களை குறித்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவத்துவத்தின் அங்கே அந்த வெளிப்படுத்தலை குறித்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறதால் எங்களுக்குள்ள புதிய நம்பிக்கை அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே போயிடுவேன், நான் ஒரு நாள் அதுக்குள்ளே போயிடுவேன், நான் கண்டிப்பாக மாறிவிடுவேன். ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளே அது அசைவாடி கொண்டிருக்கிறது, அது என்னை ஊன்ற தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் காரணம் அந்த பிரசன்னமாகுதல் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அது எல்லாருக்கும் வெளிப்படாமல் அது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு அது வெளிப்படுகிறது. மோசே என்று ஒரு நபரை தான் அது சந்தித்தது, சகை என்று ஒரு நபரை தான் அது சந்தித்தது. தேவனுடைய பிரசன்னமானது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தான் அது வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுத்தலானது இப்பொழுது வந்திருக்கிறவர் யார் என்பதுதான். இப்பொழுது வந்து பேசிக்கிட்டு நான் யார் என்பது, இயேசு யார் என்பதுதான் முதலாம் வருகையின் பிரசன்னமாகுதலின் வெளிப்படுத்தலாக இருக்கிறது. அந்த இயேசு யார், நான் யார் என்பதுதான் அந்த வெளிப்படுத்தலாக இருக்கிறது. முதலாம் வருகையிலே எங்கு பார்த்தாலும் அவரை குறித்ததான வெளிப்படுத்தலை கண்டுகொள்ளும் போது அவர் யார் என்பதுதான் வெளிப்படுத்தலாக இருக்கிறது. இப்பொழுது பேசிக்கிட்டு அந்த மனிதன் யார், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்றுதான் வேதம் சொல்கிறது. அப்ப அந்த மனிதன் யார் என்பதுதான் வெளிப்படுத்தல். இப்பொழுது நானும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையானது, இந்த வெளிப்படுத்தலானது, பலமுள்ள தூதனுடைய சத்தமானது, மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் நாளானது, அது யார் யார் பேசிக்கொண்டிருக்கிறது, அது யாருடைய சத்தம் என்பதுதான் கண்டுகொள்ள வேண்டியதா இருக்குது. ஜஸ்ட் ஒரு தீர்க்கதரிசியின் சத்தமா, ஒரு மனிதனுடைய சத்தமா? அல்லவே அல்ல, அது கர்த்தருடைய சத்தமாக இருக்கு. அது தேவன். அதனாலே தான் அங்கே அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த மனிதன் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், தன்னுடைய ஜீவியத்தை எனக்கு ஒப்பு கொடுத்தார் என்று. இந்த ஒரு தீர்க்கதரிசி, இந்த
தீர்க்கதரிசி அவன் எனக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். அவன் அல்ல இப்பொழுது அவன் அந்த நீங்கள் அதை எடுத்து வடித்து பாருங்கள். அவன் அல்ல இப்பொழுது நான் உங்களை அழைக்கிறேன். நான் கர்த்தர், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அங்கே அவன் பேசிக்கொண்டான். பவுல் சொன்னது போல நானா உங்களை ரட்சிக்கிறது கர்த்தர் அல்லவா? அதனாலதான் நான் சொல்றேன், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறதும் அவ்வண்ணமாய் உங்களுக்குள்ளே வளர செய்கிற கர்த்தரால்தான் எல்லாம் கூடும். ஆமென். இன்றைக்கு நீங்கள் நானும் இருக்கிறது ஒரு மகத்தான வார்த்தையா இருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. அன்றைக்கு யோவானுக்கு நீ இதை எழுது என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த வார்த்தையானது அது முடிந்து விட்டதாயிருக்கிறது. அவர் அங்கே பலிபீடத்தை அடித்து அங்கே சொல்லுகிறார். 3 தடவைகள் தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார் அந்த வாக்கை. இப்பொழுது இந்த வார்த்தையானது பூமியிலே நிறைவேறிவிட்டது. இப்பொழுது இந்த வார்த்தையானது பூமியிலே நிறைவேறிவிட்டது. இங்கு தேவன் சாட்சியாகவும் இங்கு இருக்கிற ஜனங்கள் சாட்சியாகவும் இந்த வேத வாக்கியமானது இன்றைக்கே நிறைவேறிவிட்டது. இனி இது நிறைவேற முடியாது. அது இப்பொழுது நிறைவேறிவிட்டது. தேவ ரகசியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முற்று பெற்று விட்டோம். ஆனால் அந்த சத்தம் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அது எங்களுக்குள்ளே இந்த உலகம் உள்ளாகும் அது ஒரு சில கூட்ட ஜனங்களுக்குள்ளே அது பேசி 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 ஏதோ ஒரு காரியத்தை, புதிய காரியத்தை அல்லது புதிய நம்பிக்கையை அது எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வார்த்தை தான் புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேரோட பொறாமையா இருந்தாலும் எரிச்சலா இருந்தாலும் காரியமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மனிதன் ஒருவரை மன்னிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு போகவே தேவன் அன்பாயிருக்கிறார். அதனாலே தேவனுடைய ஆவியை பெற்றவரும் தேவன் அன்பாயிருக்கிறார். தேவன் சாந்த குணம் உள்ளவர்களாக, தேவன் கீழ்ப்படியவர்களாக, தேவனுக்குள் இருக்கிற தன்மை அந்த மனிதர்களை கிரியை செய்ய வேண்டியது. இல்லாட்டி அந்த மனிதன் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள போகவே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போகணும் என்ற அந்த எல்லா விதமான தன்மைகளும் எனக்குள்ள உங்களுக்கு கிரியை செய்ய வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்றவன் தேவனுடையவன். நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றீர்களானால் நீங்கள் தேவனுடையவர்கள். உங்களுக்குள்ள தன்மைகள் மாறுபட மாட்டாது. அந்த தன்மைகள் இருக்குமானால் நீங்கள் தன்மைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக அந்த தன்மையிலேயே ஜீவிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே கிறிஸ்து இல்லை. பவுல் அதைத்தான் பேசுகிறார். வேதம் அதைத்தான் உரைக்கிறது. இந்த வெளிச்சமும் அதைத்தான் உங்களுக்கு போதிக்கும். நாம் இப்பொழுது எந்த பாதையில இருக்கிறோம் அது நல்லது. தமிழ் எடுத்துக்கொள்வது சகரியா, அது நல்ல அழகான காட்சி தான். சகரியா 17:14 சகரியா 14:7. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே. ஹalleluya. நாம் ஒரு சாயங்கால வேளையில் வெளிச்சத்திலே ஜீவிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இந்த வெளிச்சம் அது கர்த்தருடைய வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஹalleluya. நீங்க எந்த வெளிச்சத்துக்குள்ளாக நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு போக முடியாது. இந்த வெளிச்சத்துக்குள்ளாக தான் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு போக முடியும். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு போக முடியாது. கிருபை தான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பயணிக்கிறது. இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது இந்த செய்தி தான் உங்களுக்கு கொண்டு போகும். ஏனென்றால் தேவன் கலப்புகளை ஜீவிக்கிறவர் அல்ல. அவர் ஒரு பெர்ஃபெக்ட், அவர் ஒரிஜினல். கலப்பு மார்க்கத்துக்குள்ளே அவர் பிரயாணம் செய்ய விரும்புவதே அல்ல. அவர் கலப்புல இருந்து வெளியே எடுக்கிறார். அவர் எடுத்து பியோவாலே எங்களை நிரப்புகிறார். பியோ வார்த்தையாலே, அவருடைய மூல வார்த்தையினாலே எங்களை நிரப்புகிறார். அவருடைய மூல உபதேசத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துகிறார். அவருடைய மூல காரியங்களை எங்களுக்கு தந்து தேவனுடைய மூல சித்தத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கலப்பிலே நாங்க மூல உபதேசத்தில் இருக்கிறோம். மூல வார்த்தைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே அங்கே இந்த முதலாவதுக்கு சென்று முதலாவதை நாங்கள் பார்த்து அந்த சரிப்படுத்தலுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். என்றால் எங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அனுதினமும் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அந்த புதிய நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் போது அது எங்களுக்குள்ள புதிய மாற்றங்களை, புதிய நம்பிக்கைகளை தந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலேதான் அந்த லாசர் மரித்தாலும், இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும், அந்த ஆதாம் அன்றைக்கு பயந்து ஒளிந்திருந்தான். ஒருவேளை நீங்களும் பயந்து ஒளிந்திருக்கலாம். ஒருவேளை பாவம் என்று சொல்லி நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று பயந்து அந்த ஆதாம் போல் ஒளிந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஏதேன் நெருங்கியானது ஒரு புதிய வழியை அவர்களுக்கு கொண்டு வந்தது. கர்த்தருடைய இந்த தெய்வீக பிரசன்னமாகுதலும், இந்த மணி வேளையில் பிரசன்னமாகுதலும் அந்த பாவிக்கு ஒரு புதிய வழியை கொண்டு வந்தது. ஏதேன் தொடக்கத்திலே தேவன் ஒரு புதிய வழியை அந்த பாவிக்கு கொண்டு வந்திருந்தார். முடிவிலும் அந்த பாவிக்கு ஒரு புதிய வழியை கொண்டு வருவார். தொடக்கத்திலே ஒரு வழியை ஏற்படுத்தினவர் முடிவிலும் ஒரு வழியை ஏற்படுத்தினவார். என்றால் அவர் தொடக்கமும் முடிவும் சமனானவர். அல்லேலூயா. அவர் நேர்த்தியானவர். ஏதேனிலே ஒரு வழியை ஆதாம் கொண்டு கொண்டிருந்தால் அவருடைய பயத்திற்கும் அவருடைய பாவத்தின் தன்மைக்கும் கண்டிப்பாக முடிவின் வருகையின் வேளையிலும் அந்த பாவிக்கு ஒரு வழியை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அந்த வழியை கண்டுகொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்டுகொண்டால் பிழைப்பீர்கள், கண்டுகொண்டால் நானும் பிழைப்பேன். இல்லாவிட்டால் நீங்கள் நானும் வழி தப்பிவிடுவோம் அல்லது நாம் மறித்து விடுவோம். ஏனென்றால் அன்றைக்கு ஆதாமுக்கு மாம்ச பிரகாரமான மரணத்தை அளித்தவர், ஆனாலும் மரணம் அல்லாத ஒரு நித்திய ஜீவனை ஒரு வழியின் மூலமாக கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்கள் மறித்தாலும் பிழைப்பு கொண்டால் அதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாலே முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நான் மறித்தாலும் பிழைப்போம், மறித்தாலும் பிழைப்போம். அல்லேலூயா. பிழைப்போம் என்றால் அது கர்த்தருடைய பிரசன்னமாகுதலின் நேரமாயிருக்கும். இந்த மணி வேளையிலே அன்றைக்கு அந்த ஏதேனில் அந்த மணி வேளையிலே ஏதேனுக்கு ஒரு வழியை ஆயத்தப்பட்டவர். இந்த மணி வேளையிலே அவருடைய வருகையானது எங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும். அங்கே மாத்தாவினுடைய வழியிலே அவர் வரும்போது அங்கே ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தார். இந்த மணி வேளையிலே அவருடைய வருகையானது ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. அது கண்டிப்பாக இந்த மணி வேளையிலே அவருடைய வருகையானது ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வரும். அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. அது கண்டிப்பாக அது சத்தம் முழங்கப்படும் போது மரித்தோர் என்ன செய்வார்கள்? முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பின்பதாக பூமியில் இருக்கிற நாமும் மறுவப்பட்டு அங்கே கர்த்தருடைய மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம் என்று தான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையானது அன்றைக்கு சகையனுடைய வீட்டிலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த வருகையானது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மனமாற்றத்தை கண்டிப்பாய் கொண்டு வரும். இருந்த காரியத்திலிருந்து நாம் மனமாற்றம் கண்டிப்பாய் அடைய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமுடைய வீட்டிலே அவருடைய வருகையானது ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் அவருடைய இந்த வருகையின் நேரமானது உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஆமே. அது ஒரு ஆசீர்வாதமான விசுவாசம். அதை சொல்ல நாம் எதிர்த்திலே மகிழ்ச்சி உண்டாகப்படுகிறதா இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் புரியலையா? புரியும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நிதானிக்க வேண்டும். அது அப்பொழுது உங்களுக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.